நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம், குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு. கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கேது சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க. கும்பராசியில் ராகு, அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீனராசியில் இருக்கார். குருவின் 9ஆம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த விருச்சிக ராசியில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதுக்கு குரு பார்வை இருக்குது. புதன் வக்கரகதியில் நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அதே சமயம் 26ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு 26/11/2025 அன்று பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான 3 நாட்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி அன்னாபிஷேகம் பௌர்ணமி, நவம்பர் 19 கார்த்திகை மாத அமாவாசை. இந்த 2 நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவம்பர் 24ஆம் தேதி வாஸ்து நாள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும், இல்லை பூமி பூஜை போடணும்னா அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது. அந்த நாளில் வீட்டில் ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம். இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கடக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். விரயஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். ஜென்ம குரு. பொதுவாக ஜென்ம குரு நல்லதும் பண்ணுவார், ஆரோக்கியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஜென்ம குரு காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு அப்படின்னா உங்களை ஒரு 4 செவுத்தில் அடைச்சி வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜாதகம் நல்லா இருக்குது சார், நான் வேலையில் இருக்கேன், ஒரு கௌரவமான வேலை இருக்கேன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 4ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு வருமானத்தை குறைத்து தொழில் ரீதியாக குழப்பங்களை ஏற்படுத்தும். இது எதனால் அப்படின்னு கேட்டால், நாட் பிகாஸ் உங்களுடைய வேலையில் பிரச்சனை கிடையாது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது, உங்கள் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வயிற்றில் அஜீரண கோளாறு, ஃபுட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நெஞ்சு பகுதியிலேருந்து வயிறு வரைக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த எதிர்த்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டா எதிர்த்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துவது, மருத்துவ ரீதியாக கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு மனசில் தடுமாற்றத்தையும் வீண் குழப்பங்களையும் வார்த்தைகளில் குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27ஆம் தேதி மதியத்திலேருந்து நவம்பர் 29ஆம் தேதி ராத்திரி 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாக சொல்லிடக்கூடாது. சொன்னேன்னா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீர்கள். அதனால் யாருக்கிட்ட பேசும்போதும் அந்த 27லேருந்து 29 அந்த நாட்களில் கவனமாக பேசணும். பொதுவாகவே கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை இழந்திருந்தீங்கன்னா அந்த பணத்துக்காக இப்பொழுது விசாரணை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லாட்டி எங்கேயாவது லோனில் ஏதாவது லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாராவது ஏமாற்றிருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயாவது டெபாசிட் பண்ணி அந்த கம்பெனி மூடிட்டு போயிருப்பான்.
இல்லாட்டி கிரெடிட் கார்டில் பணத்தை ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் அது சம்பந்தமான விசாரணைகள் இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 27 to 29 கவனமாக பேசணும். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதே சமயம் நீங்கள் தவறான வார்த்தைகளை சொல்லிங்கன்னா உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதுசாக நண்பர்கள் வருவாங்க. உங்களை பற்றின நல்ல விஷயங்களை கேட்டு உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கு வருவாங்க. அட்வைஸ் கொடுக்கறதோடு நிறுத்திக்கோங்க. நான் உனக்கு பணம் தரேன், நான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருக்கேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்போ கொடுத்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு கௌரவத்தை குறைபாட்டை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால கௌரவ குறைபாடு ஏற்படாது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால் திருமண யோகம் கைகூடும். டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அதாவது இன்றைக்கி பொண்ணு பார்ப்பீங்க, நாளான்னைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் கல்யாணம். அந்த மாதிரி மண்டபம்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் டக்குன்னு முடிச்சிடுவோம், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது அவசரத்தில் போச்சுன்னா அது பிரச்சனையை கொடுக்குங்கிறதுக்குனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கான பரிகாரம் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது இன்னும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளற்ற ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம். ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த டைரக்ட் எண்ணில் என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னைக்கு சந்திக்கலாம். வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு. உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும். நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும். அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.